சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே பொதுக்குழு மீட்டிங்க்காக நம்ம ராஜாங்கம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் பொதுக்குழு மீட்டிங்கில் இங்கே யாருமே அது வரைக்கும் வரவே இல்லை. போட்ட எல்லா சேருமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அதை பார்த்த ராஜாங்கம், சன்னியாசி என்ன இது, பொதுக்குழு மீட்டிங்கு ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு, ஆனால் இது வரைக்கும் யாரும் வரவே இல்லை சன்னியாசி, என்னாச்சுன்னு கேளு அப்படிங்கிற சன்னியாசி ஒன்று இந்த கேட்குறேண்ணே அப்படின்னு சொல்லி ஃபோனில் போய் பேசுகிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சேது கருப்பெல்லாம் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா பொதுக்குழு மீட்டிங்கில் யாருமே இல்லை. ஒரு பக்கம் போஸு வீட்டில் போய் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இது மாதிரி பெரியப்பா போன எல்லா இடத்துலையுமே பெரியப்பாவுக்கு எதிர்ப்பு தான். யாருமே பெரியப்பாவை ஊருக்குள்ளேயே விடலை. எல்லாம் கல் விட்டுஞ்சு அடிக்கிறாங்க, கழுத்தை கழி தடுக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பிரச்சாரம் பண்ணவே இல்லை. போகிற பக்கம் பார்த்தா ராஜாங்க பெரியப்பா ஜெயிப்பாங்க அப்படி நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு போஸ் சொன்ன உடனே இங்கே அப்பத்தா, ஈஸ்வரி எல்லாருமே பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. உண்மையிலே பயந்தது மோகனாவும் அப்பத்தா மட்டும்தான். அப்புறம் தமிழ்ச்செல்வி, மலர். ஆனால் போஸு, சித்ரா, ஈஸ்வரி, சாவித்திரின்னு சொல்லி எல்லாமே உள்ளுக்குள்ளே செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக ராஜாங்கத்திடம் தோக்க போகிறாரு. இது அவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அசிங்கமாக இருக்கும். இந்த அசிங்கத்துக்கு காரணம் தமிழ்ச்செல்வி தான் சொல்லி அவளை திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலுக்காக நம்ம இவ்வளோ ஹெல்ப் பண்ண போய் இப்போது பெரியப்பாவே இப்படிப்பட்ட சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி அதுக்குள்ளேயே ஏற்றி விடவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே அப்போத்தான் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் கிளம்பி பொதுக்குழு மீட்டிங்க்கு போங்க, அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி, மலரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த அசிங்கத்துக்கு காரணம் நான் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மாமா நீதி, நேர்மை, நியாயம்னு சொல்லி கரெக்டாக இருப்பார். அவர்லாம் எம்எல்ஏவானா அது நம்ம ஊருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை தான். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் மக்கள்லாம் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் புரியலேன்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் சேர்த்து சொல்கிறாரு கருப்புக்கிட்ட, மாமா பொதுக்குழு மீட்டிங்க்கு நேரமாச்சு, இன்னும் யாரும் வரல பாரு மாமா, நீ போய் நம்ம ஊர் ஆளுங்களை கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. கருப்பும் போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்றாரு. கையில் காலை விழ ரெடியாக இருக்காரு. ஆனால் யாருமே வர ரெடியாக இல்லை. எல்லாருமே சொல்கிறது ஒரே ஒரு காரணம் தான், சொந்த சம்மந்தி ஹோட்டல்லையே அடிச்சு நொறுக்கினவர் ராஜாங்கம். அப்படியாப்பட்ட அந்த ராஜாங்கத்துக்கு நாங்கள் வந்து மீட்டிங்க்கு வரணுமா? எங்களெல்லாம் வர முடியாது. மீட்டிங் என்ன, நாங்கள் அவருக்கு ஓட்டு போடுறதாவே இல்லை, போய் அவரை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. கருப்பும் அந்த தெருவில் இருக்க எல்லாத்தையும் போய் கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் யாருமே வரத்துக்கு ரெடியாக இல்லை. இது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ராஜாங்கம் பக்கத்து ஊருங்க எல்லா ஊருக்குமே அமைச்ச லாரி, பஸ்ஸுன்னு எல்லாமே அப்படி தான் நிற்கிறத தவிர மக்கள் யாருமே அதில் ஏறி மீட்டிங் வரத்துக்கு எந்த ஒரு ஐடியாவிலுமே இல்லை அப்படிங்கிறது சன்னியாசிக்கு தெரிய வருது. ராஜாங்கத்தில் சொல்கிறாரு. ராஜாங்கம் ரொம்பவுமே கொந்தளிச்சு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. நாம் இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றினா மான மரியாதை அந்த இது எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் நான் போய் அடிச்சு நொறுக்குன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நல்லா ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு. அப்படி நிற்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கார் வருது, அமைச்சர்கள் வந்துடுறாங்க. உடனே அமைச்சர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம், சன்னியாசி எல்லாமே போகிறாங்க. போய் அமைச்சர்களை வரவேற்று அமைச்சர்கள் வந்து பார்க்குறாங்க. பொதுக்குழு மீட்டிங்க்கு போடப்பட்ட சேர்கள் எல்லாமே காலியாக இருக்குது. என்ன ராஜாங்கம் மீட்டிங்க்கு யாரும் வரலையான்னு கேட்கும்போது அப்போ தான் அமைச்சருக்கு உண்மை தெரிய வருது, இங்கே ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் எல்லாமே டோட்டலாக தலைகளாக மாறிடுச்சு. இப்போது யாருமே ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, அதனால் யாரும் வரலன்னு சொல்கிறாங்க. அதனால் அமைச்சர் ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாரு. இன்னும் 3 நாள் தான் எலெக்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே இப்போது இப்படி ஆகிடுச்சு, போகிற பக்கம் பார்த்தா நீங்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்களா ராஜாங்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. ராஜாங்கத்துக்கு ரொம்பவுமே பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னதான் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. ஒரு பக்கம் இங்கே சேது எப்படி மக்களை புரிய வச்சு அலசுவதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்ச்செல்வி இங்கே என்ன பண்ணால் மாமாவுக்கு கூட்டம் வரும், மாமாவை எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்னு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி, சாவித்திரி, அப்புறம் சித்ரா, போஸு எல்லாருமே கண்டிப்பாக ராஜாங்கம் இந்த முறை ஜெயிக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்த முறை அவர் எலெக்ஷன் நிற்கும்போது, போன முறை நீங்கள் தோற்று போன ஞாபகம் இருக்கா, அதனால் இந்த டைம் நீங்கள் நிற்க வேணாம், உங்கள் வாரிசு யாரோ அவரை நிற்க வைங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டு போஸை எப்படியாவது எம்எல்ஏ வாக்கிடலாம், அப்புறம் நமக்கு தான் எல்லாம் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஈஸ்வரி அங்கேயே உட்காந்து கனவு காணிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் சேதும் கருப்பும் சும்மா இல்லாமல் சேது சொல்கிறாரு, மாமா நம்ம வேணால் ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் சொல்லலாமா, அப்பாவுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, அவள் தான் பண்ணான்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ளை பார்த்தல ஆல்ரெடி உனக்கு லைட்டாக அடிபட்டுருக்கு மாப்பிள்ள, இதெல்லாம் நீ போய்ட்டு சுற்றிட்டு இருக்க வேணாம், நீ வீட்டிலே இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல உடனே கருப்பு தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு அடித்து தமிழ்ச்செல்விட்ட கருப்பு விசாரணை போகிறாரு. இது மாதிரி இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கும் உண்மையிலேயே உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தெரியுமா, ஆனால் எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறியா நீ அப்படின்னு கேட்க, சொல்லுங்கண்ணே என்ன பண்ணணும், நீ கிளம்பி வாமா,
நீ வந்து இங்கே என்ன பேசுன அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்கம்மா அப்படின்னு சொல்லி கருப்பு தமிழ்ச்செல்வியை கூப்பிட்றாரு. ஆனால் நான் வருவேண்ணே வந்து பேச ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் மாமா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, நீ வாம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிட்றாரு தமிழ்ச்செல்வியை. ஆனால் சேது வந்துட்டு, மாமா நீ தேவையில்லாம வம்பு பண்ணுறியா, அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம பிரச்சனையாகும்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இப்போது இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்ச்செல்வி காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே தமிழ்ச்செல்வி வந்து பேசுனா கண்டிப்பாக ஊர் மக்கள் எல்லாருமே வந்துருவாங்கய்யா, நான் சொல்கிறது கேளுயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு பிளான் பண்ணி தமிழ்ச்செல்வியை வர வைக்கிறாரு. தமிழ்ச்செல்வியை வர வச்சு அவர் ரோட்டில் வண்டியில் மைக்கை கட்டிக்கிட்டு இது மாதிரி தமிழ்ச்செல்வி வச்சு பேச சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வி பேச பேச மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்போது இதுக்கும் தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அதோட ராஜாங்கத்துக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லை, நாம் தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒன் பை ஒன்னாக வந்து கிளம்பி வராங்க. அதை பார்த்தா ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னடா பொதுக்குழு மீட்டிங்க்கு ஒரு ஆளும் வரலன்னு சொன்னாங்க, இப்போது ஆனால் நம்ம ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா வராங்களேன்னு சொல்லிட்டு அமைச்சர்களுக்கும் அப்போ தான் நம்பிக்கை வருது. பரவாயில்ல, மீட்டிங் ஆரம்பிக்கிற வரைக்கும் யாருமே வரல, ஆனால் மீட்டிங் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. சன்னியாசி கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. சன்னியாசி எப்படியா மக்கள் யாரும் வரமாட்டான்னு சொன்னேன், இப்போ திடீர்னு கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எனக்கும் புரியல, இன்னும் நான் விசாரணையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி ஃபோன் எடுத்து யாருக்கும் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தெரிய வருது, இது மாதிரி தமிழ்ச்செல்வி தான் வந்து ஊருக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ராஜாங்க மாமாவுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்கள் ஹோட்டலில் அடிச்சு நொறுக்க வந்தது ஒரு ரவுடி பசங்க, அந்த ரவுடி பசங்க என் குடும்பத்தையும் ஹோட்டலையும் காப்பாற்றுனது என்னுடைய புருஷன். அப்படி இருக்கும்போது எப்படி ராஜாங்க ஐயா அந்த ஹோட்டல் அடிச்சு நொறுக்குவார், அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மக்களுக்கு, அதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படி இப்படின்னு சொல்லி ராஜாங்க ஐயாவை பற்றின எல்லா விஷயத்தையும் தமிழ்ச்செல்வி பேசுகிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் தான் மக்களுடைய அறிவுக்கண் திறக்குது. மக்கள் எல்லாமே நான் பண்ண தவறு தான் சொல்லிட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க. உடனே இங்கே சன்னியாசி நேராக கருப்புக்கு ஃபோன் அடிச்சு என்ன கருப்பு நடக்குதாங்க அப்படின்னு கேட்கும்போது கருப்பு சொல்கிறாரு, ஐயோ இங்கே எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போது நான் பண்ணி தமிழ்ச்செல்வி வர வச்சு தமிழ்ச்செல்வி வச்சு பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன், அதனால தான் மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கருப்பு சொல்ல. சன்னியாசி ஒன்று, அண்ணா அது வந்து சொல்லு சன்னியாசி என்ன ஏதாவது சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நம்ம கருப்பு இருக்காங்கண்ணே, அவன் தான் தமிழ்ச்செல்வி வர சொல்லி தமிழ்ச்செல்வியாகிட்ட பேச சொல்லியிருக்கான் ஊரில், இது மாதிரி எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொன்ன உடனே தான் மக்கள்லாம் புரிஞ்சுட்டு இப்போ வந்துட்டுருக்காங்கண்ணே அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு ஒரு பக்கம் அவள் சொல்லி இங்கே வரணுமா இவங்க அப்படின்னு கோபம் வந்தாலும் அந்த டைமிங்கில் அமைச்சர்கள் எல்லாமே ராஜாங்கத்தை பாராட்டுறாங்க. பரவாயில்ல ராஜாங்கம், மக்கள்லாம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராஜாங்கத்துக்கு பெருமையாக இருக்குது. இப்படி நாம் அசிங்கப்பட போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் உடனே போய் மக்களுக்கெல்லாம் பேசி புரிய வச்சு இங்கே அமுச்சு விட்றா. அப்போது நம்ம அசிங்கப்படுறது அவளுக்கு பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நாம் அவள் போய் ஜெயிலுக்கு அமிச்சான்னு சொல்லி அவன் மேலே தேவையில்லாமல் குற்றச்சாட்டை பதிவு பண்ணி அவளை மனசு கஷ்டப்படுற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே. உண்மையிலேயே இந்த பொண்ணு நம்ம மேலே அன்பு பாசம் மரியாதை வச்சுருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொண்ணு நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க மாட்டா. இதில் வேறு ஏதோ மறைஞ்சிருக்குமோ, தமிழ்ச்செல்வி சொல்கிற மாதிரி இதுக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு ராஜாங்கம் அப்போ தான் யோசிக்கிறாரு. இங்கே தாமரை, ஈஸ்வரி, சாவித்திரி எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, எப்படி மக்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு தெரிய வருது தமிழ்ச்செல்வியார் தான் இந்த கூட்டம் கூட்டியிருக்குன்னு சொல்லிட்டு. ஐயோ தமிழ்ச்செல்வியார் இந்த கூட்டம் கூட்டியிருக்குன்னு தெரிஞ்ச ராஜாங்க மாமா மனசு மாறிடுவார், இதை விடக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே தாமரை, சாவித்திரி, ஈஸ்வரி 3 பேருமே வச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி பண்ண காரியத்தால் ராஜாங்கத்துக்கு அமைச்சர்கள் முன்னாடி மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடச்சிருக்கு. இந்த மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி மேலே இந்த கோவத்தை ஒட்டுமொத்தமாக குறைச்சிருக்கு. தமிழ்ச்செல்வியை பார்த்து ராஜாங்கம் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி மக்களோட மக்களாக கும்பிட்றாரு. அதை பார்த்து தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, மாமா நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு, மாமாவுக்கு நம்மளால் ஒரு நல்லது நடந்திருக்கு, அதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்ச்செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சேதுக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம அப்பா மீண்டும் எம்எல்ஏ ஆகிடுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக எபிசோட் இப்படி தான் போக போகுது. எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.